கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் குற்றவாளிகள் சுட்டுப்பிடிக்கப்பட்ட இடத்தில் தடயவியல் நிபுணர்கள் தடயங்களை சேகரித்து வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் மாரியப்பன் வழங்க கேட்கலாம். மாரியப்பன் வணக்கம். நேற்றைய தினம் கோவையில் கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியிருந்தது. அதனைத் தொடர்ந்து அந்த குற்றச்சம்பவத்தில் ஈடுபட்ட குற்றவாளிகள் நேற்றைய தினம் இரவு துடியலூர் பகுதியில் இருக்கக்கூடிய வெள்ளலூர் பகுதியில் சுட்டு பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் அந்த இடத்தில் தற்பொழுது தடயவியல் நிபுணர்கள் தடயங்களை சேகரித்து வருகிறார்கள். இவற்றை விவரங்கள் என்ன சொல்லுங்க. மோகன், நேற்று முன்தினம் இரவு கல்லூரி மாணவி தனது ஆனந்தோடு அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கும் போது காரை உடைத்த அந்த 3 பேர் கொண்ட கும்பல் அந்த கல்லூரி மாணவியை தூக்கி சென்று பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறது. பெரும் பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய இந்த சம்பவத்தில் அடிக்கடி சொல்லக்கூடிய கோவை விமான நிலையம் தரம் இந்த சம்பவம் நடந்திருந்த காரணமாக பெரும் அதிர்வலைகளை இந்த சம்பவம் ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக கோவை மட்டுமல்ல, தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் அரசியல் தலைவர்கள் உட்பட பல்வேறு தரப்பினரும் தொடர்பாக கண்டனம் தெரிவித்திருந்தனர். இந்த சூழ்நிலையில் நேற்று இரவு 3 பேர் இந்த சம்பவத்துக்கு தொடர்புடைய 3 பேர் தொழிலூர் அருகேற்கூடிய பட்டத்தரசன் கோவில் அருகேற்கூடிய அந்த காட்டுப் பகுதியில் தங்கியிருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. அதன் அடிப்படையில் போலீசார் அப்பகுதியில் ஆய்வு மேற்கொண்டு ஆய்வு செய்யும் போது அந்த போலீசாரை கண்டதும் அவர்கள் தப்பு இடம்பெற்றிருக்கிறார்கள். மேலும் அறிவாளை எடுத்து தலைமை காவலர் தாக்கியதில் தலைமை காவலர் சமர் செய்வதற்கு படுகாயம் ஏற்பட்டிருக்கிறது. இதைத் தொடர்ந்து போலீசார் சுட்டுப்பிடிக்க தயாராகியிருக்கிறார்கள். அதாவது சரணமதி காவல் ஆய்வாளர், தீவிரமதி காவல் ஆய்வாளர், அதை போன்று துடியூர் காவல் ஆய்வாளர் என அப்பகுதியில் சமூகத்தில் கருக்கடையில் இந்த போலீசார் 3 பேரையும் சுட்டுப்பிடித்திருக்கிறார்கள். அந்த சுடப்பட்ட 3 பேரும் நேற்று இரவு கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அவர்கள் விசாரணையில் அவர்கள் சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த குணா, சதீஷ், கார்த்திக் என்பது தெரிய வந்திருக்கிறது. அந்த 3 பேரையும் தற்போது போலீசார் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மேலும் பார்த்தோம்னா இந்த 3 பேர் மீதும் ஏற்கனவே வழிப்பறி, கொலை முயற்சி உள்ளிட்ட வழக்குகள் இருப்பதாகவும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் நேற்று இரவு இந்த சுட்டுப்பிடிக்கப்பட்ட இடத்தில் தற்போது தடயவியல் நிபுணர்கள் தற்போது ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். தற்போது 2 குழுக்களாக வந்திருக்கக்கூடிய தடயவியல் நிபுணர்கள் சம்பவத்தில் சுட்டுப்பிடிக்கப்பட்ட இடத்தில் இருக்கக்கூடிய தடைமுறை சேகரிப்பதற்காக வந்திருக்கிறார்கள். துடியூர் காவல் ஆய்வாளர் சமசியப்பன் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார். அவர் தமிழக போலீசார் தற்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் உள்ளே தடயவியல் நிபுணர்கள் அந்த சுட்டுப்பிடிக்கப்பட்ட இடத்தில் இருக்கக்கூடிய தடைமுறை, அதாவது ஆய்வாளர் வெட்டிய இடம், அதே போன்று குண்டுகள் எந்த செல்லும் போது சுடப்பட்டார்கள் என்பது தொடர்பாக அந்த தடைமுறை சேகரிப்பதற்காக தற்போது தடைமுறை சேகரித்து வருகிறார்கள். இது தொடர்பாக இந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையில் நேற்று 3 பேரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார், சுட்டுப்பிடித்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த விவகாரம் தொடர்பாக முழு விவரங்களை சந்திப்பில் தெரிவித்ததாக கோவை மாநகர காவல் ஆணையர் கவனத்தில் தெரிவித்திருக்கார். இந்த காலை 10 மணி அளவில் செய்தியாளர் சந்திப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கார். 10 மணி அளவில் செய்தியாளர் சந்தித்து முழுமையான தகவல்கள் அளிப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். மோகன், கோவையில் கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் 3 பேர் சுட்டுப்பிடிக்கப்பட்ட இடத்தில் தடயவியல் நிபுணர்கள் தடயங்களை சேகரித்து வருவது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மாரியப்பன்.